இச்சபோச்சின் மலைக்கு இந்த இப்படிலாம் வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து சௌந்தர்யா மேலே செம்ம கடுப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ நான் 5 லட்ச ரூபா பணப்பட்டி எடுக்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து நான் தான் போவேன் அப்படிங்கிறதுல நின்னாங்க. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் டை மாதிரி வந்து போவாங்க, எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க, முடிஞ்சால் உள்ளே வருவாங்க, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி சௌந்தர்யா வந்து போய் பார்க்குறாங்க. கிராஸ் பண்ணோடனே கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாதியிலே ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே. ஓடி வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே அங்கே வந்த உடனே சூப்பர் ஸ்மார்ட் மூவ், கண்டிப்பாக உன்னால் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போக போக ஒவ்வொருத்தர் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆனந்தி, சுனிதா இவங்கெல்லாம் வந்து அவங்க பண்ண ஸ்டூப்பிட் மூவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போது வந்து முத்து, ஜாக்லின் அண்டு ரயான் பேசிகிட்டு இருக்கும்போது ரயான் வந்து சொல்கிறாங்க, ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து தயவு செஞ்சு இங்கே ஒன்று பேசிவிட்டு அங்கே ஒன்று போய் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை அக்செப்டே வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து அவங்க சரி இங்கே அவ்வளோ ஸ்டெபனாக இருக்கும்போது அங்கே போய் ஏதோ ஒரு விஷயம் டூ ஆர் டை மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மாதிரி நினச்சி தான் நம்ம வந்து விட்டோம். ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க போயிட்டு இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது மற்றவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இப்போ நம்ம 6 பேர் இருக்கோம்ல, நம்ம 6 பேரில் யார் அந்த இடத்துல போனாலும் நம்ம ரிட்டர்ன் வந்து திரும்பவும் வந்து அந்த பொட்டியை வந்து எடுத்துகிட்டு வரதான் செஞ்சுருப்போம். நீ அதை எப்படி வேணால் நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யா அப்படிங்கிறனால தான் அவங்க பாதியில் வந்தாங்க. ஸோ நம்ம 5 பேரில் யார் போயிருந்தாலுமே அந்த பொட்டியை எடுத்துகிட்டு ஏதோ டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்திருப்போம். அதை வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தி வந்து சௌந்தர்யக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து அவ்வளோ ஸ்டெபனாக இருந்தல்ல, நீ அவ்வளோ ஸ்டெபனாக இருக்கும்போது நீ போய் அந்த ஒரு பொட்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வருவ அப்படிங்கிறதுல நீ அதை இந்த கேமுக்காக வேறு என்ன பண்ணுவ? ஏன்னா அவ்வளோ தூரம் நின்ன ஒரு விஷயம். அப்படி நின்றுட்டு பாதியிலே வரதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் நீ நின்ன? ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஒரு டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா எதுக்கு நின்ன? அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ சௌந்தர்யா மேலே திரும்புறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சௌந்தர்யா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க 60 மீட்டர் அப்படின்னோடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்களா அப்படின்னா, போய் இப்படி பார்க்கும்போது டக்குன்னு இருக்கும் எடுத்துகிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் வந்து போய் திரும்பி பார்க்குறேன், அது கொஞ்சம் தூரமாக இருந்தது, அதனால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு சௌந்தர்யாவோட இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இவங்க எல்லாரும் சொல்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து ஜாக்லின் ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க, எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே வந்து அந்த ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் எவ்வளோ மினிட்ஸில் எவ்வளோ செகண்ட்ஸில் போச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.